السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்று இரவு நாம் இந்த திக்ரை ஓதுவோம். இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக நடக்காது என்று உறுதி செய்த காரியத்தை அல்லாஹ் நடத்தி வைக்கின்றான். நம்முடைய வாழ்க்கையில் தீர்க்கப்படாத பிரச்சினைகள் ஏராளம் இருக்கலாம். அத்தனை பிரச்சினைகளையும் அல்லாஹ் நீக்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் மக்ரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லது இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த திக்ரை ஓதுவோம். மிகச்சிறந்த ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது. யக்கீனோடு ஓதுவோம், நல்ல எண்ணத்தோடு ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் என்னுடைய அனைத்து காரியங்களையும் சீராக்குவான் என்ற அந்த நம்பிக்கையில் ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்குவான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் கவலைகளை நீக்குவான். என்ன திக்ர் என்றால், اللهم لا إله إلا أنت يا منان يا بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم على سيدنا محمد وعلى آله وبارك وسلم. மீண்டும் ஒரு முறை இந்த திக்ரை ஓதுகின்றேன். اللهم لا إله إلا أنت يا منان يا بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم على سيدنا محمد وعلى آله وبارك وسلم என்று வரக்கூடிய இந்த திக்ரை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த திக்ரின் மூலமாக நடக்காது என்று நினைத்த காரியத்தை கூட அல்லாஹ் நடத்தி வைக்கின்றான். அதே போன்று நீண்ட நாட்களாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் அல்லாஹ் நீக்குகின்றான். யக்கீனோடு ஓதுவோம், அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சிறந்ததொரு வாழ்க்கையை நமக்கு அமைத்து தருவான்.